இன்றைக்கு ஃபேஸ்புக்கு சமூக வலைத்தளத்தை பற்றி அறியாதவர் எவரும் இருக்க முடியாது. உலகின் எப்பகுதியில் உள்ளவர்களையும் நண்பராக்கி கொள்ள முடியும். அநேக தீமையான காரியங்களும் நடைபெறுகிறது. மார்க் சுக்கர்பர்க் என்பவர் சமூக வலைத்தளத்தின் முதல் அலுவலர். யூதனாக பிறந்தவர். படிப்பில் சிறந்து விளங்கினார். நண்பருடன் விளையாட்டாக ஆரம்பித்தது தான் ஃபேஸ்புக். இதற்காக இவர் கல்லூரி படிப்பை இடையில் நிறுத்தினார். இவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிறது. இவரது மனைவி பிரிசில்லாவுடன் சேர்ந்து அதிகமான தொகையை தானமாக வழங்கினார். அமெரிக்காவிலே பெருந்தொகையை தானமாக கொடுத்த பெருமை இவரையே சாரும். கொடிய நோய்களை கட்டுப்படுத்தும்படியாக உலக சுகாதார மையத்திற்கு பெருமளவில் பண உதவி செய்துள்ளார். இன்னும் அநேக நலத்திட்டங்கள் செய்ய தீர்மானித்துள்ளார். இவர்தான் இப்படி உதவி செய்வதை மற்றவர்களுக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார். மார்க் சுக்கர் போல் பணம் இருந்தால் தானே மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று நாம் நினைக்கிறோம். நமது திராணிக்கு தக்கதாக நம்மால் இயன்றதை கட்டாயம் உதவி செய்ய முடியும். ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று யாரும் சொல்ல முடியாது. நாம் ஒன்றுமே இல்லாமல் இல்லையே, இருப்பதில் எடுத்து கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் இருந்தார். Acts 10:38 Jesus went doing good. One song. உதவி செய்யும் யெகோவா, உத்தமதாய் உன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமதாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்துக்கொள்ள உதவும், உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மை போல மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கிருபை புரிய வேண்டும் என்ற யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன்.